கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திங்களன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் நாளன்று மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வகுப்பிற்கு சென்றனர். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் முடிவடைந்தது. மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. ஆனால் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஜூன் 10ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்னர் திங்கட்கிழமையன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன. முதல் நாளன்றே மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வந்தனர். வழக்கமான பிரார்த்தனையை முடித்துவிட்டு அவரவரின் புதிய வகுப்புகளுக்கு சென்றனர். ஸ்கூல் ஜூன் 3 ரீஓப்பனிங் ஆகணும். ஆனால் வெயில் காரணத்தினால 1 வீக் தள்ளி வச்சாங்க. இப்போ ஜூன் 10 ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ கிளாஸ்லாம் பழையபடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3rd அன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல. 10th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு புக்ஸு, நோட்ஸு, பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே எங்களுக்கு இந்த மாதிரி புக் பேக்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளன்றே 1ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு மாணவர்களுக்கான இலவச பாடப்புத்தகங்கள், இலவச சீருடைகள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கிய முதல் நாளிலேயே மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியைகள் பாடம் நடத்தவும் தொடங்கினர்.